ஏய் பிரசாந்த், சொல்றா எங்கடா என்ன ரொம்ப நேரமா கூட்டு போயிட்டு இருக்கேன்? எங்க கூட்டு போறேன்? இதோட அந்த பைக் ஆஃபர் போட்டான்ல, ஆமா. ஒரு 5 பைக் வந்தது. ஆ. மெட்டீரியல் வாங்கலாம்னு போயிட்டு இருக்கேன். நான் வாங்கிட்டியா? வாங்கி வச்சுடா. கேட்ட என்ன மச்சான் பிரைஸ்லாம் இவ்வளவு இருக்கு? பிரைஸ் நம்மளுக்கு முக்கியம் இல்ல, நம்ம நம்பி வர கஸ்டமர் நம்ம சாட்டிஸ்ஃபைடா பண்ணி கொடுக்கணும். உனக்கு கட்டுப்படி ஆகுமா? நம்பி வண்டி கொடுத்துட்டு போறாங்க. இப்ப அடுத்த வாட்டி வந்து ஆஃபர் இல்லாமலே நம்ம நம்பி வண்டி கொடுத்துட்டு போகணும்ன்றதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக தான் மெட்டீரியல் கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல வாங்கி கொஞ்சம் அடிக்குது. கிளியர்ல இருந்து தின்னர்ல இருந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வாங்கி அடிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆஃபர் போடுறோம், பெயிண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்ல பண்றாங்க, நம்ம கிட்ட காசு எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கலருமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில தான் வாங்கி அடிக்கிறோம். ஜோபானு, பைலக்ஸ், நிக்கான் அந்த மாதிரி கம்பெனிலாம் இப்போ வாண்டாலாம் கூட நிறைய கலர்ஸ் வந்துச்சு. அதனால நம்ம கிட்ட குவாலிட்டியை பத்தி ஃபீல் பண்ண வேணாம். கஸ்டமரு குவாலிட்டிலாம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒர்க் பண்றவங்க பொறுத்து தெரியும் அது என்ன குவாலிட்டி என்ன பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இப்போ எல்லா கஸ்டமருக்குமே இந்த கிரேட்னா இந்த கிளியர் பெயிண்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால இது வந்து நல்ல பிராண்ட் தான். தைரியமா ஆஃபர்ல வந்து பண்ணலாம். நாங்க ஆஃபர் இல்லைனாலுமே நாங்க இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் ஹை பட்ஜெட் வண்டி அந்த மாதிரி ஹை பட்ஜெட் கார்னா அதுக்கேற்ற மாதிரி 2K 2 பாண்டு அந்த மாதிரி கிளியரு, சீக்வன்ஸ் கிளியரு எல்லாமே நிறைய இருக்கு. கலர்ஸுமே இருக்கு.